ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இடத்துல போட வரலாற்றிலேயே முதல் தடவையாக சொல்லலாம் ஒரு ஜனாதிபதி இப்போ முடிச்சு கொண்டு சங்கானைக்கு வந்தவங்க சங்கானைக்குள்ளால் போய் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வானது எங்களுக்கு வேறு சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு கேட்டால் ஜனாதிபதி ஒருவர் தலைமையில் மேனிப்பாயில் நடக்கிற முதலாவது தைப்பொங்கல் திருவிழா கொடுத்துருக்கு. போட்டி தானப்பா ஒரு ஆள். உறவுகளுக்கு வணக்கம், நான் உங்கள் சக்தி. இது சக்தி வியூ, சக்தியின் பார்வை. நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோம் மானிப்பாய் மருதடி விநாயகரில் தான் நிற்கிறோம். என்ன காரணம்னு சொன்னால் நாளைய தினம் வரலாற்றிலேயே முதல் தடவையாக சொல்லலாம் ஒரு ஜனாதிபதி தமிழ் மக்களோடு சேர்ந்து பொங்கல் தினத்தை கொண்டாடுவது வரலாற்றிலே முதல் தடவையாக நாளைக்கு நடக்க இருக்கிறது. இது எங்கேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வேலனை என்ற பகுதியில் மதியம் 2 மணியளவில் ஜனாதிபதி அங்கே வேலனை மக்களோடு இணைந்து அந்த பொங்கல் தினத்தை கொண்டாடிய பின்பாடால் 4 மணியளவில் மருதடி விநாயகர் ஆலயத்துக்கு முன்றனில் இந்த பொங்கல் ஏற்பாடுகள் நடக்க இருக்கின்றன. இங்கு 1 மணியளவிலே அனைத்து நிகழ்வுகளும் ஆரம்பமாகி 5 மணிக்கு இடைப்பட்ட பகுதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து இந்த மக்களோடு இணைந்து அவர் தனது பொங்கல் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்வார் என இங்கே இருக்கிற ஏற்பாட்டு குழுக்கள் தெரிவித்திருக்கணும். இப்போ எப்படி இருக்குது, அதாவது அந்த ஏற்பாடுகள் எப்படி நடந்து கொண்டு இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்றது தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மறக்காமல் புதுசாக யாராவது வந்துன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் பலத்த பாதுகாப்போடு தான் மருதடி விநாயகரில் இருக்கிற அதாவது நாளைக்கு அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வர இருக்கிறார். அப்போ ஒரு பலத்த பாதுகாப்போடு தான் ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும், அவ்வளோ பாருங்கள், பொங்கல் சங்கமம்னு சொல்லி ஒரு பெரிய விசேஷ நிகழ்வு நாளைக்கு 4 மணி அளவில் இங்கே நடக்க இருக்குது. 2 மணி அளவில் வேலனையில் இருக்கிற ஒரு இடத்துக்கு அனுரகுமார திசாநாயக்கா போய் பொங்கல் ஒரு கொண்டாட்டத்தை செய்து கொண்டு 4 மணி அளவில் இங்கே மருதடி விநாயகருக்கு வாரதாக இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள்லாம் இப்போ நடந்து கொண்டிருக்கு. இந்த வயலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து நின்று கோலங்கள் போடுறது, அதாவது கோயில் வீதியை அலங்கரித்து கொண்டிருக்கணும். அப்படி இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் தோரணங்களால் அலங்கரிப்பு செய்து கொண்டிருக்கணும். அழகாக நிறைய அலங்கார வேலைப்பாடுகள் எல்லாம் நிறைய பேர் நின்று செய்து கொண்டிருக்கணும். நான் நினைக்கிறேன் இது என்பிபி, அதாவது அனுரகுமார திசாநாயக்காவோட கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் அவர்கள் தான் நின்று இந்த வேலைகளை முன்மரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆலய வீதியில் அழகான முறையில் ஏதோ கீறி, அதாவது நான் நினைக்கிறேன் கோலம் போடுறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது போல் இருக்குது, அலங்கரிப்பு செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது போல் இருக்குது. நிறைய பெண்கள் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கணும். நிறைய பேர் வந்து ஒற்றுமையாக, அதாவது என்பிபி கட்சி உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்து இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கணும். இளைஞர்கள் நிறைய பேர் நின்று செயற்பட்டு கொண்டிருக்கணும். பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல அழகான முறையில் அலங்கரிக்கப்பட்டு தோரணங்கள் எல்லாம் பின்னப்பட்டு கதிரைகளை பாருங்க, நம்மளுடைய ஒரு சிறப்பாக இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கோபுர வேலைப்பாடுகள் எல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ வெள்ளை அடித்து கொண்டிருக்கிறோம். வெள்ளை பூசி கொண்டிருக்கணும். இங்கேயுமே நாளைக்கு பொங்கல் இதில் தான் பொங்க போயிடணும் என்று நினைக்கிறேன். வாழை குலைகள் எல்லாம் வந்திருக்குது கட்டுவதற்காக. இதில் தான் பொங்கல் ஏற்பாடுகள் நடக்க போகிறது. பார்த்திங்கன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கான மேடை பந்தல், அலங்கார பந்தல் அமைப்போட மிகவும் ஒரு பிரம்மாண்டமான பெரிய ஒரு ஏற்பாடு தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கு, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் தானே கோலத்துக்கான ஏற்பாடுகள் 18, 17 சொல்லி நிறைய சிஸ்டங்கள் செய்து கொண்டிருக்கோம். கோலம் போட போய் நான் நினைக்கிறேன். கோலம் தான் 20 பானை வச்சுப்போம். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கோலத்துக்கான ஏற்பாடு இல்லை. இதில் ஒவ்வொரு பானை, அதாவது நம்பர் போட்டுருக்கானுங்க. அப்படி எத்தனை 20 பானையா? 20 பானை, அதாவது பிரதேச உறுப்பினர்கள், இந்த என்பிபி உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அந்த கட்சியில் இருக்கிறார்களுக்கெல்லாம் இதில் ஒவ்வொரு பானையாக ஒரு 20 பானை இந்த கோயிலை சுற்றி வச்சு பொங்குறதுக்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கணும். அப்படியே வாசலில் இந்த நாங்கள் முன்பக்கத்துக்கு போய் கொண்டிருக்கோம். முன்பக்கத்தில் தான் அந்த அலங்கார வேலைப்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அதாவது இந்த நாளைக்கு அனுரா இங்கே வாரத்திற்காக அவற்றை வரவேற்பு வாசலுக்கு ஒரு அலங்கார வேலைப்பாடுகள் எல்லாம் ஓலைகளால் பின்னி சிறப்பாக செய்து கொண்டிருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும்.
அனைவருக்கும் வணக்கம். நாளை 2026ஆம் ஆண்டு 15ஆம் தேதி தமிழர் பண்டிகை தைப்பொங்கல் திருநாள் அன்று மாண்புமிகு கௌரவ ஜனாதிபதி அவர்கள், இலங்கையின் ஜனாதிபதி அவர்கள் கலந்து சிறப்பிக்க உள்ளார். இந்த பொங்கல் பண்டிகை நிகழ்வுகளின் அவருடைய சிறப்பிப்பின் ஒரு அங்கமாக மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்திலே இலங்கை சுற்றுலாத்துறை அதிகார சபையின் அனுசரணையுடன் இங்கே ஒரு கலாச்சார நிகழ்வாக பொங்கல் நிகழ்வு நடைபெறும். அதில் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொள்வார். இந்த நிகழ்வானது எங்களுக்கு வேறு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் ஜனாதிபதி ஒருவர் தலைமையில் மேனிப்பாயில் நடக்கிற முதலாவது தைப்பொங்கல் திருநாளாக நான் அறிகிறேன். நல்ல சந்தோஷமான விடயம் இது. மேனிப்பாய்க்கும் மேனிப்பாய் மக்களுக்கும் ஒரு பெருமை சேர்க்கிற விடயமாக நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். அதோட நல்ல கலாச்சார நிகழ்வுகள் நடைபெறும். தமிழர் கலாச்சாரத்தை போட்டி பாதுகாக்கிறதுல எங்களோட ஜனாதிபதி எங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக நிற்கிறது வாய்ப்பாக இருக்குது. நன்றி. நன்றி. மாதிரி எல்லா 21 இடத்தையும் போட போகிறீங்களா? அப்படி போகலாம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொன்று கொடுத்துரு. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இடத்துல போட கொடுத்துரு. போட்டி தானப்பா. ஒரு ஆள் பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு போகலாமா? போட்டி தானே. அதுலேருந்து இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க. முதல்ல 2 இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. சரி சரியா. இதுதான் ஒரு வரவேற்பு, அதாவது இதுதான் மெயின் என்ட்ரன்ஸாக இருக்க போது, வரவேற்பு தூவிய இடமாக இருக்க போது அதை அலங்கரிக்கிறதுக்காக தான் இவர்கள் இந்த கைவண்ணங்கள், அதாவது ஓலைகளால் வேயப்பட்ட ஓலைகளால் செய்து கொண்டிருக்கணும். அந்த ஒவ்வொரு பின்னுதல் ஆகட்டும், ஓலை பின்னுன்னு தான் சொல்லுவீங்கன்னா பரவாயில்ல, அழகாக செய்து கொண்டிருக்கணும். நாளைக்கு இதுதான் மெயின் என்ட்ரன்ஸாக இருக்க போகுது. இதுக்கெல்லாம் வரப்போயினா இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வகையில் இப்படியே போங்க பொங்கல் பானைகள் இதில் பொங்கல் பொங்கி 21 பொங்கலும் இந்த லைனில் தான் இருக்க போகுது. அப்படியே இங்கால மீட்டிங் நடக்கிற இடம் இதில் பார்த்திங்கன்னா இந்த டூரிசம் நொதர்ன் ப்ரைவேட் அந்த இவங்களுடைய ஏற்பாட்டால் தான் இங்கே இந்த நிகழ்ச்சி நாளைக்கு நடக்க போகுது. இதில் இருந்து தான் இந்த பதிவுகளை மேற்கொண்டு உள்ளுக்கு விடுவதாக கூறியிருக்கின்றனர். உள்ளுக்கு உண்மையாகவே வேறு லெவலில் வேறு மாதிரி ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மானிப்பா முடிச்சு கொண்டு சங்கானைக்கு வந்தோம். சங்கானைக்குள்ளால் போய் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு பொங்கலை முன்னிட்டு சங்கானை நகரம் எப்படி மாறி போயிருக்கின்றது சொல்லி ஒரு நாங்கள் பார்ப்போம். என்ன சொன்னால் சரியான சங்கானை இது இந்த பகுதியில் அவ்வளோ சனம் இல்லை. ஆனால் சங்கானை சந்தையை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான க்ரௌட்டாக இருந்துச்சு. இப்போவும் அந்த க்ரௌட் குறையில பாருங்கள். சங்கான பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போவும் பல கடைகளில் சனம் இப்போ நேரம் 7 மணி ஆகுது. ஆனால் மக்கள் கூட்டம் குறையவே இல்லை. அவ்வளோத்துக்கு க்ரௌட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் பல கடைகளில் அப்படித்தாங்க. சந்தையை சுற்றி வர இருக்கிற சூழலில் வெட்டி கடைகள், பாத்திர கடைகள் அனைத்திலையும் மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டு தான் இருக்குது.